Hello food buddies, welcome to soulinbowl. இன்னைக்கு என்ன ரெசிபிடா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி Kanda Batata Poha, Maharashtrian style. இன்னைக்கு என்ன ரெசிபின்னு தானே கேட்டேன். அதுக்கு கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்க. கெட்ட வார்த்தைலாம் இல்லப்பா, Maharashtrian ஸ்டைல்ல போஹா உப்மா. போஹா? அதப்பா அவல் உப்மா. அவல் உப்மா தான் இவ்வளவு லெந்தியா சொன்னியா? அப்படி இல்ல. கண்டான்றது வந்து ஆனியன்ஸ், பட்டாட்டான்றது வந்து பொட்டேட்டோஸ். இதுதான் மகாராஷ்டிரால வந்து அந்த லாங்குவேஜ்ல அதை அப்படி சொல்லுவாங்க. ஆனியன் பொட்டேட்டோ போட்டு அவல் உப்மா. அதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா? அப்படி இல்லப்பா, மகாராஷ்டிரன் ஸ்டைல் போஹா வந்து வேற, இண்டோர் ஸ்டைல் வந்து இன்னொரு ரொம்ப ஃபேமஸான ஒரு போஹா ரெசிபி இருக்கு. அதை டிஃபரன்ஷியேட் பண்றது தான் இதை சொன்னேன். இன்ட்ரோவே இவ்வளோ நேரம்னா வீடியோ பார்க்காமலே போயிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அவல் இல்லாட்டி போஹா. இது ஹிந்தியில் போஹான்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 300 கிராம்ஸ் இங்கே நான் எடுத்திருக்கேன். இந்த அவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும் அண்ட் இங்கே பாருங்கள் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். இது டிஃப்ரென்ஸ் காட்டுறதுக்காகவே இங்கே நான் வந்து மெலிசான அவலையும் எடுத்திருக்கேன். இந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதா? இது பாருங்கள் எவ்வளோ லைட்டாக தின்னாக இருக்குது அண்ட் இது வந்து கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி திக்காக இருக்குது அண்ட் ஷார்ட்டராக இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து போஹா ரெசிபிக்கு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு குழையாது, நல்லா புலன்னு வரும் அண்ட் ஒட்டவே ஒட்டாது. அதனால போஹா அட்டகாசமான டேஸ்ட்டில் வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிற அவலை வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போ இந்த மெல்லிசான அவல் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட்டாக வந்து சோக் பண்ணிவிட்டு சக்கரை கூட இல்லை வந்து ஜாகரி கூட கொஞ்சம் தேங்காய் போட்டு ஸ்நாக்ஸாக சாப்பிட்றது, அப்படி இல்லாட்டி வந்து அவல் பாயசத்துக்கு யூஸ் பண்ணுறது, அந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி மெல்லிசான அவல் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம எந்த அவல் யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தாச்சு. அடுத்ததாக வேறு என்னென்ன வந்து நம்ம ப்ரிப் பண்ணணும் அதை பார்த்துட்டு அப்புறம் வந்து ஸ்டவ் கிட்ட போயிடலாம். வாங்க ப்ரிப்ரேஷன் என்னென்னு இதுக்கு பார்த்துருவோம். இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஆனியனை வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிடுவோம். நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக 2 இன்ச்சு ஜிஞ்சர் எடுத்திருக்கேன். இதுவும் மஸ்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். இதை நான் ஆல்ரெடி பீல் பண்ணி வச்சுருக்கேன். பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. இது வந்து நம்ம பொட்டேட்டோலாம் ஆட் பண்ணுறதுனால இஞ்சி வந்து ஆட் பண்ணும்போது நல்ல ஒரு ஃப்ளேவரும் கொடுக்கும். நம்மளுக்கு வந்து அசிடிட்டி ப்ராப்ளமும் பெருசாக இருக்காது. இதையுமே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததாக வந்து க்ரீன் சில்லிஸ். இதில் வந்து நம்ம ரெட் சில்லி பவுடர்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ ஸ்பைஸுக்கு வந்து நம்மளுக்கு சில்லிஸ் தான் வந்து இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது மீடியம் ஸ்பைஸ்ன்றனால இங்கே நான் 4 சில்லி எடுத்திருக்கேன். இதை வந்து கொஞ்சம் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். உங்களோட சில்லி காரம் ஜாஸ்தியாக இருந்துச்சுனாலும், நீங்கள் ஸ்பைஸ் கம்மியாக சாப்பிடுவீங்கனாலும் ஒரு சில்லி இல்லை 2 சில்லி கட் பண்ணிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. இதுமாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு. அடுத்ததான் நம்ம பட்டாட்டாஸ்க்கு போயிடலாம். பொட்டேட்டோ தாங்க சொன்ன அப்படி. வாங்க ஃபஸ்ட்டு பீல் பண்ணிடலாம். இங்கே நான் 2 மீடியம் சைஸ் பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். சம்டைம்ஸ் பொட்டேட்டோஸ் ரொம்ப பெருசாக வரும் இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு கிடச்சதுன்னா ஒரு பொட்டேட்டோ யூஸ் பண்ணுங்கள். இல்லை கண்டிப்பாக இதில் வந்து பொட்டேட்டோ யூஸ் பண்ணணுமா, எனக்கு பொட்டேட்டோலாம் பெருசாக பிடிக்காது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கிப்பும் பண்ணிக்கலாம். ஆனால் அது வந்து கண்டா பட்டாட்டா போஹாவாக கன்சிடர் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கண்டா போஹா பண்ணுவீங்கன்றது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொட்டேட்டோஸ் வந்து பொடி பொடியாக நறுக்கிடலாம். பொட்டேட்டோஸ் வந்து நம்ம குக் பண்ணுற வரைக்கும் ஆக்சிடைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிடுறேன். லாஸ்ட்டாக வந்து நம்ம கார்னிஷிங்க்கு கொரியாண்டரையும் சாப் பண்ணி வச்சிடலாம். போஹாவை இப்படி தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை ட்ரெயின் பண்ணி வச்சிடலாம். இது ஒரு 2 டைம்ஸ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் 10 மினிட்ஸ் சோக் ஆனால் போதும்.
அதுக்கு மேலே சோக் ஆனால் குழஞ்சி போயிடும். ஃபஸ்ட்டு வந்து பேன் ஹீட் ஆகிருக்கு. ஸோ வந்து 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இங்கே நான் கிரவுண்ட்நட் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கோகோனட் ஆயில் பிடிக்கலாம், அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொதி வந்துருக்கு, ஆயில் ஹீட் ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வெடிச்சிடுச்சு. இப்போ நம்ம கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சிருக்கிற இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து இஞ்சி ஃப்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். பாருங்க, இஞ்சி நல்ல ஒரு ஸ்லைட் கோல்டன் கலர் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. வெங்காயம் கொட்டும்போது கொஞ்சம் சில்லிஸ் விழுந்துருக்கு, நோ ப்ராப்ளம். நம்ம சில்லிஸுமே இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் லைட்டான ஒரு பிங்கிஷ் கலர் வந்தால் போதும். நம்மளோட பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிடலாம். பொட்டேட்டோஸோடு சேர்த்து அது வந்து கோல்டன் ப்ரௌனுக்கு வந்துடும். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டேட்டோஸ் ப்ராப்பராக கம்ப்ளீட்டாக குக் ஆகணுங்க. அதனால் இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணி 15 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் சால்ட். இங்கே ஒரு டேபிள் ஸ்பூன் சால்ட் இருக்குது, இதை நான் ஆட் பண்ணிடுறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் இதையும் ஆட் பண்ணுறேன். இது வந்து நம்மளோட போகாக்கு வந்து நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து 1/2 ஸ்பூன் பெருங்காய பவுடரும் ஆட் பண்ணிடலாம். ஒரு 7 to 8 மினிட்ஸ் எல்லா பீசஸ் ஆஃப் பொட்டேட்டோஸ் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கிக்கலாம். இது நல்லா வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சு குக் பண்ணிடலாம். அப்பப்போ அதை வந்து மிக்ஸ் பண்ணி விடுறதுக்கும் மறந்துடாதீங்க. சோக் பண்ணி 10 மினிட்ஸ் ஆயிருக்கு. எவ்வளோ சாஃப்ட் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து நல்லா பம்பப்பும் ஆகிருக்கு, தெரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அதிகமான தண்ணியை ஊற்றி நீங்கள் வந்து இதை சோக் பண்ணணும்னு இல்லை. ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிப். ஏன்னா இப்படி பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பொல பொலன்னு வரும். இல்லாட்டி வந்து ஒரு அவியல் மாதிரி ஆகிட்டு அதனாலே நிறைய பேருக்கு வந்து அவலுக்குமா பிடிக்கிறது இல்லை. பண்ணுறது இந்த கைண்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதும் பொருட்கள் யூஸ் பண்ணுறதும் அதை ப்ரிப் பண்ணுறதுலையும் தான் ஒரு ரெசிபியோட சக்ஸஸும் தோல்வியும் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். வந்து ஆல்மோஸ்ட் ஹாஃப் குக் ஆகிருக்கு. நானே சொன்ன மாதிரி இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆல்வேஸ் வந்து இந்த மாதிரி குக் பண்ணும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தீஞ்சோ கரிஞ்சோ போகாமல் இருக்கும். வாங்க இது வெந்துச்சான்னு பார்த்துடலாம். ஓவர் சீனை போட்டு மூக்கு வேக வச்சுக்காதரா. நம்மளோட பொட்டேட்டோஸ் இங்கே பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து சோக் பண்ணி வச்சுருக்கிற போகாவை ஆட் பண்ணிடலாம். சோக் பண்ணும்போது இதோட சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிளறி விட்டுருவோம். நல்ல ஒரு எல்லோ கலர் கிடைக்கும் நம்ம மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுருக்கோம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட் இன்னொரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வந்து 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். பிங்க் சால்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் நான் டேஸ்ட் பார்த்துட்டு தேவை இருக்குன்னா சால்ட்டுமே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டும் இங்கே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் அவல் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு 1/4
1/4 கிளாஸுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சு லோ ஃப்ளேமில் ஒரு 3 to 4 minutes குக் பண்ணிக்கலாம். நம்ம போகா பக்காவாக குக் ஆகிருப்பாருங்க. ஸோ சால்ட்டு அப்போ நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணியிருந்தேன். அண்ட் எப்படி புலன்னு வந்துருக்கு பாருங்கள், ஒட்டவே இல்லை. நம்ம போகா பக்காவாக குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் இங்கே ஆல்ரெடி வறுத்துருக்கிற நிலக்கடலையை ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட அன்ஃப்ரைடாக இருந்துச்சுன்னா எண்ணெயில் ஃபஸ்ட்டாகவே பொரிச்சுட்டு அப்புறம் லாஸ்ட்டில் இந்த மாதிரி ஆட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கு அளவு இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ அதிகமாக இல்லை கம்மியாக வேணால் கூட இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல ஒரு க்ரன்ச் கொடுக்கும் நம்மளோட போகாவுக்கு. டேஸ்டே தனிங்க. எல்லா ஸ்டெப்புமே முடிஞ்சிருக்கு. ஸ்டவ்வையுமே நான் ஆஃப் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற கொரியண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி விட்டுருவோம். ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பர்வான போகா ரெடி. வாங்க அடுத்ததாக பிளேட் பண்ணிடலாம். போகா பிளேட் பண்ணியாச்சு. டேஸ்ட் டைம். என்னடா லெமன்லாம் இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த போகா அப்படியே சாப்பிட்றதுக்கே அட்டகாசமாக தான் இருக்கும். இருந்தாலும் லெமன் புழியும் போது இன்னொரு லேயர் ஆஃப் ஃப்ளேவர் அப்படியே தூக்கி விடும் பாருங்கள். அது சொன்னால் முடியாதுங்க, நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் என்ன சொல்கிறேன்னு புரியும். புளிஞ்சு சாப்பிட்னா சாப்பிட்டு போடா, ஏன்டா ஓவராக பில்டப் கொடுத்துட்ருக்க. இருங்க புளியறனா. எல்லாமே வர்ற மாதிரி ஒரு பைட். பொட்டேட்டோ, கிரவுண்ட் நட், கொரியாண்டர் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் பைட். பொட்டேட்டோஸ் பர்ஃபெக்ட்லி குக்டு. அப்பப்போ ஒவ்வொரு பைட்லேயுமே அந்த கிரவுண்ட் நட்டோட அந்த ஒரு க்ரன்ச்சி டேஸ்ட்டு, அந்த லெமன், இந்த கொரியாண்டரோட ஃப்ளேவர், அண்ட் நம்ம ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா இஞ்சி, எல்லா ஃப்ளேவருமே அட்டகாசமாக சூப்பராக மர்ஜ் ஆகிருக்குங்க. நான் லெமன் ஆட் பண்ணதுக்கு பேசுனீங்கல்ல, வாங்க இதை டேஸ்ட் பண்ணுங்கள். என்ன டேஸ்ட் பண்ணியாச்சா? எவ்வளோ கொடுப்பீங்க அவுட் ஆஃப் 10 சொல்லுங்கள் பார்ப்போம். எனக்கு ஒரு 9.78 கொடுப்பேன். அவ்வளோ பேச்சு பேசுனீங்களே லெமனுக்கு, இப்போ எங்கே போய் மூஞ்சி வச்சுப்பீங்க? மூஞ்சி எங்கே வைப்பாங்க? கழுத்துக்கு மேலே தான். ஃபுட்டி படிஸ், இவரை விடுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். மீண்டும் இன்னொரு அட்டகாசமான ரெசிபியோட மறுபடியும் சந்திப்போம். பாய்.